அப்புறம் உங்ககிட்ட வந்து பஜ்ஜி இல்லைன்னு பொய் சொல்லிட்டேன். அதான் நான் உங்ககிட்ட மறைச்ச பெரிய உண்மை. பஜ்ஜி பஜ்ஜி தான் நீ என்கிட்ட மறைச்ச பெரிய விஷயம். நீலாம் இப்படிதான் கேம் விளையாடுவியா? சரி பரவாயில்ல. வேற ஏதாவது உண்மை மறைச்சிருப்பல, அது என்னன்னு சொல்லு. ஒரு உண்மையை சொல்ல சொன்ன சொல்லிட்டேன். அதை விட்டுட்டு மறுபடியும் சொல்லுன்னா நான் எந்த உண்மையை சொல்றது? நான் வேற எந்த உண்மையும் உண்ட மறைக்கலப்பா. மறமாட்டான் வாழ தெரியாம இப்படி லூசு மாதிரி இருக்கிறான். உண்மையை சொன்னா நம்ம லைஃப் எப்படி மாறும் தெரியுமா? இங்க பாரு, நீ என்கிட்ட ஏதாவது பெரிய உண்மையை மறைச்சிருப்பல, அத நீ என்கிட்ட சொல்லலனா நான் உன்னை தூங்க விட மாட்டேனா? என்கிட்ட அப்படி வேற ஒண்ணும் இல்லடி. இல்ல சரி விடு, நான் வேணா டேருக்கு ஒத்துக்கிறேன். நீ என்ன வேணா சொல்லு, நான் பண்றேன். எனக்கு தூங்கணும். என்ன வேணாலும் சரி. போய் உங்க அப்பாவை கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்துட்டு வா. போ, கிளம்பு போ. போய் கொடுத்துட்டு வந்தா தூங்க விட்டுறணும். பேச்சு மாத்த. யார சொன்ன? உங்க அப்பாவை. போடிங்க. ஏண்டி, யாராவது சிங்கத்தோட கோயிலுக்குள்ளே போய் சிங்கத்தோட முடிய பிடிக்கிட்டு வர சொல்லுவாங்களா? நான் சொல்லுவேன், போய் நான் சொன்னதை செஞ்சுட்டு வா. இல்லன்னா நீ உண்மையை சொல்லு. போய் தொலைறேன். அப்பா கிட்ட அடி வாங்கி ரொம்ப காலம் ஆச்சு. மறுபடியும் போட்டு போக போறாரு. தம்பி, டேய் நீயா? நீ எங்கடா இந்த நேரத்துல வந்த? குடும்பமா நீங்களா? பாத்தியா, கண்ணாடி போடாததுனால தான் உங்க அப்பாக்கு நீ யாருன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா உன்னை இவ்வளவு அடிச்சிருக்க மாட்டாரு. ஏண்டா, எத்தனை வாட்டி உன்னை வீரா முடிவெட்டுன்னு சொல்லிட்டே இருந்தா. அதனாலதான் இருட்டுல திருட மாதிரியே இருந்திருக்க. இனிமேலாவது அவ சொல்ற பேச்ச கேளு. உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. செம்ம அடி போல இருக்கு. புள்ளனாலே எங்க அண்ணன் பெட்டி அடிப்பாரு. திருடன் தான் கேட்கவா வேணும்? உனக்கு என்ன மேல காண்டு? பொண்டாட்டிய கூட்டு வந்து அந்த அடி அடிக்கிற? ஐயோ பாவம் புள்ள. எல்லாரும் போட்டு அடிச்சிட்டாங்க. என் மர நல்லா அடிச்சாங்களா? அடிச்சாங்க. லாவா? இல்ல அடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். நீயும் சேர்ந்தானே நடிச்ச? அந்த வளையல முறுக்கிக்கிட்டு நங்கு நங்குன்னு குத்துனியே, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இங்க பாரு, என் முதுக பாரு எப்படி வீங்கி இருக்குன்னு பாரு. அது நீ நினைச்ச அடிக்கல, நம்ம வீட்டுக்குள்ள திருட வந்துட்டான்னு நினைச்சுதான் அடிச்சேன். உனக்கு தெரியும் தெரிஞ்சேதான் அடிச்சிருக்க. என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான் போல இருக்கு. எத்தனை வருஷத்து வஞ்சத்தை மனசுல வச்சிருந்தியோ, பழி வாங்கிட்டேல்ல. என்ன அடி? என் பிள்ளைய நான் அடிப்பனா? தெரியாம தானே அடிச்சேன். ஏதோ 2-3 அடி, அதுக்கெல்லாம் போச்சுக்கலாமா? இவன் எதுக்கு யாரும் கொள்ள இந்த நேரத்துல வந்தா? அது ஐயோ, இது வேற கேட்டுட்டாரு. என்ன சொல்றது இவர்கிட்ட? இல்ல பார்த்து தூங்க போனா, தூங்குறதுக்கு முன்னாடி பாசிட்டிவா யாரையாவது பார்த்துட்டு தூங்குனா அடுத்த நாள் பொழுது நல்லபடியா விடியன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதை கேட்டுட்டு இங்க வந்துட்டேன். ஏய், யாரா சொன்னா? அது யார் அது? விடியல் சித்தர். விடியல் early மார்னிங் சித்தர். நம்ம சோசியல் மீடியால கூட பயங்கர ட்ரெண்டானவர் இல்ல வீரா? ஆமா ஆமா. ஏய், நடிக்காதடா. என்ன போட்டுதெல்லாம் வந்தியா? நான் உங்களை போட்டு சத்தியமா இல்லப்பா. கடைசியா ஒரு தடவை உங்க முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு தான்ப்பா வந்தேன். அது என்னடா, பக்கத்துல வந்துதான் பாக்கணுமா? ஏன் வாசல் நின்னு பார்த்தா பத்தாதா? மூஞ்சிக்கு நேரா வந்து நின்னு பாக்குற? அது இப்ப என்ன சமாளிக்க? மூஞ்சிய நேருக்கு நேரா கிட்ட வந்து பார்த்து அந்த முகத்தை அப்படியே மனசுல உள்வாங்கி பதிய வச்சுட்டேன். என்னாச்சு உனக்கு? லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். 12 மணிக்கு மேல ரூமுக்குள்ள வந்து
மூஞ்சிய பாக்குறேன், முகரைய பாக்குறேன், கனவுல படம் பார்க்க போறேன். கண்டதையும் வளர்றான். என்ன ஆச்சு இவனுக்கு? அப்பா என்ன அடி. இங்கதான் இருக்காரா? அங்கேயே இருங்க, யாரும் இல்லை. சாரி நைனா. டேய் டேய் நில்றா. அடிச்சதுக்கு சரியா போச்சு. வள்ளி ஆ? வள்ளி, வரேண்ணா என்னண்ணா ஆச்சு? இப்ப ஏன் கத்துற? இது என்னாச்சா? அவன் என்ன காரியம் பண்ணிட்டு போறான் தெரியுமா? அவ என்ன பண்ணா? ஐயோ, அத எப்படி என் வாயால சொல்லுவேன்? சரி சொல்லனா போ. உன்ன போய் கூப்பிட்டான் பாரு. என்னண்ணா என்ன எதுக்கு திட்டுற? இப்ப என்ன பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் அவனை தான் சொல்லிட்டே இருப்பியா நீ? ஆமா சொல்றேன். அவன் என் கண்ணத்துல உன் கணத்துல அடிச்சிட்டானா? அடிக்கிறதாவது முத்தம் கொடுத்துட்டு போறான் வள்ளி. முத்தமா? என்னண்ணா சொல்ற? ஆமா வள்ளி, முத்தம் கொடுத்துட்டு போறான் அந்த பைத்தியக்காரன்.